கூர்மாதீன் திவ்யலோகான் ததனு மணிமயம் மண்டபம் தத்ர சேஷம் தஸ்மின் தர்மாதிபீடம் ததுபரி கமலம் சாமரகிராஹிணீச்ச திவ்யம் தேவீர் விபூஷாயுதகணமுரகம் பாதுகே வைனதேயம் சேனேஷம் துவாரபாலான் குமுதமுககணான் விஷ்ணுபக்தான் பிரபத்யே. இந்த ஸ்லோகம் வைகுந்தத்தை வர்ணிக்கிறது. கூர்மம், மத்ஸ்யம் முதலான பல உலகங்களோடு கூடியதாக அந்த பூமி இருக்குமாம். அதற்கு மேல் வைகுந்தத்தில் ஒரு பெரிய மண்டபம், ஆயிரக்கால் மண்டபம், திருமாமணி மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. அதற்குள் சென்றோம் என்றால் நடுவில் பகவான் ஆதிசேஷ பீட்டத்துக்கு மேலே தன்னுடைய தர்மாதி பீட்டத்தை இட்டுக்கொண்டு அமர்ந்து சேவை சாதிக்கிறார். அதில் பகவானுக்கு பணிவிடை செய்வதற்காக பல நூறு அப்சர பெண்கள் விசிறி வீசிக்கொண்டு ஆலவட்டம் வீசிக்கொண்டு இருக்கிறார்கள். பகவானுக்கு வலப்பக்கத்தில் ஸ்ரீதேவி நாச்சியாரும் இடது பக்கத்தில் பூதேவி நீலாதேவி நாச்சிமார்களும் இருப்பார்களாம். அவருக்கு தொண்டு செய்வதற்காக விஸ்வக்சேனர், அனந்தன், கருடன் முதலான பல நித்தியசூரிகளும் இங்கிருந்து அங்கு சென்றடைந்த முக்தாத்மாக்களும் எப்போதும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கூடின வைகுந்தநாதனை வணங்குகிறேன் என்று இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. அப்பேற்பட்ட வைகுந்தநாதனை நாம் ஒரு நாள் இந்த சம்சாரத்தை விட்டு விடுதலை அடையும் பொழுது வைகுந்தத்தில் காணப்போகிறோம். ஆனால் அவ்வளவு நேரம் காத்திருக்க தேவையில்லாமல் நம்மை காண்பதற்காக பகவான் ஓடி வந்து விட்டார். வைகுந்தத்திலிருந்து இறங்கி வந்து பரமேஸ்வர விண்ணகரத்தில் வைகுண்டநாதன், பரமபதநாதன் என்கிற பெயரோடு அதே அமர்ந்த திருக்கோலத்திலே பகவான் காட்சி கொடுக்கிறார். மூலவர் முதல் தளத்திலே, அதாவது பூமி தளத்திலே அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிறார். அவருடைய உற்சவமூர்த்தி அழகான வடிவம், அபயஹஸ்தம், மற்றொரு கை இடுப்புக்கு கீழே கட்டிஹஸ்தமாக உள்ளது. சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு காட்சி கொடுக்கிறார். இது கீழ்தளத்தில் இருக்கும் பகவானுடைய தரிசனம். அடுத்து முதல் தளம், முதல் மாடிக்கு ஏறி சென்றோம் என்றால் அரங்கநாதனாக சயன திருக்கோலத்திலே பகவான் இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு வேறுபாடு, திருவரங்கத்தில் சயனித்திருக்கும் பகவான் குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி என்று ஆழ்வார் பாடினது போல் மேற்கே தலையை வைத்துக்கொண்டு, கிழக்கே திருவடியை நீட்டிக்கொண்டு, வடக்கே முதுகை காட்டிக்கொண்டு, தெற்கே இலங்கையை நோக்கி கொண்டு சயனித்திருக்கிறார். ஆனால் இந்த ஊரில் இருக்கிற பெருமான் மட்டும் வடக்கே திருமுடி வைத்துக்கொண்டு தெற்கே திருமுகத்தை வைத்துக்கொண்டு சயனித்திருக்கிறார். பகவான் மேற்கு நோக்கி வடக்க திருமுடி, தெற்க திருவடியை நீட்டின்றிருக்கார், முதுக கிழக்குக்கு காமிச்சிருக்கார், மேற்கு நோக்கி சயனித்திருக்கிறார். அப்போ இப்படி படுத்துட்டு பெருமாள் அப்படியே இப்படி ஸ்ரீரங்கத்தில் தெற்கு நோக்கி சயனிச்சிருக்கார். அவர் அப்படி இப்படி திருப்பி நின்னா மேற்கு நோக்கி சயனித்து கொண்டிருப்பது போல இந்த கோவிலிலே நாம் தரிசித்து கொள்ளலாம். கீழே இருக்கக்கூடிய அமர்ந்த பெருமானுடைய உற்சவரை சேவித்தோம் இல்லையோ, அந்த உற்சவருக்கு அருகிலேயே ஆண்டாள் நாச்சியாரையும் சேவிக்கலாம். அந்த இருவருக்கும் நடுவில் ஒரு சின்ன உற்சவ மூர்த்தியும் சேவிக்கலாம். அவருக்கு வரம் தரும் மாமணி வண்ணன் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அந்த பெருமாள் தான், அந்த சின்ன உற்சவர் இருக்காரே, வரம் தரும் மாமணி வண்ணன் தான் முதல் தளத்தில் இருக்கிற ரங்கநாத பெருமானுக்கு உற்சவர். இந்த வைகுந்தநாத பெருமானுக்கு ஒரு உற்சவர் அபயஹஸ்தம் கட்டிஹஸ்தத்தோடு இருக்கிறார். மற்றொரு உற்சவர் இருப்பவர் தான் ரங்கநாத பெருமானுக்கான உற்சவர். அதுக்கு மேலே 3வது மாடத்துக்கு ஏறி சென்றோம், 2வது மாடிக்கு போனோம்னால் அங்கு நின்ற திருக்கோலத்திலே பகவான் சங்க சக்கரங்கள் அபயஹஸ்தத்தோடு அழகான வடிவத்திலே காட்சி அளிக்கிறார். நின்னவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பரியன என்று ஆழ்வார் பாடுகிறார். பகவான் நின்னதையோ இருந்ததையோ கிடந்ததையோ நினைத்து பார்த்தாலே என் மனம் உருகுகிறது, என்னால் தொடர்ந்து நினைக்க முடியவில்லை. அவர் எதற்கு இறங்கி வர வேண்டும், எதற்காக இந்த பூமியில் அமர வேண்டும், அதில் வேற படுத்து கொண்டிருக்கிறாரே, எதற்கு நின்று கொண்டு கால் கெடுக்க என்ன செய்கிறார் என்று ஆழ்வார்கள் பல இடங்களிலே பாடுகிறார்கள். இந்த திருத்தலத்தில் 3 வடிவங்களையும் நாம் சேவித்துக் கொள்ளுகிறோம். இது பெருமாள்களுடைய சன்னதிகள். அடுத்து பிரதட்சணமா வந்தோம் என்றால் தாயார் வைகுந்தவல்லி தாயார் என்று தனிக்கோவில் நாச்சியாராக காட்சி கொடுக்கிறாள். பகவான் வைகுண்டத்துக்கு நாதன் என்றால் பிராட்டி வைகுண்டத்துக்கு வள்ளி, வைகுண்டத்துக்கு நாயகிதானே. ஆழ்வார் பாடும் பொழுது ஒண்டொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்ட சதிர் கண்டொழிந்தேன் என்று பாடுகிறார். நேற்று வரை எனக்கு உலக இன்பங்கள்,
கண்ணாலே காண்பது, காதால கேட்பது, மூக்கால முகர்வது, நாக்கால சுவைப்பது, தோலால தொடுவது, இதில் தான் எனக்கு ஆசை முழுவதும் இருந்தது. அது மாறி எப்ப தெரியுமா உன்னிடத்தில் ஆசை ஏற்பட்டது? நீயும் மகாலட்சுமி தாயாரும் வைகுந்தத்தில் ஆட்சி செய்கிறீர்கள் என்கிற பாங்கு, அந்த அழகை பார்த்து புரிந்து கொண்டேனே, அப்போதுதான் உன்னிடத்திலே எனக்கு பக்தி பிறந்து மற்ற அனைத்திலும் என்னுடைய பற்று அருந்து விட்டது என்று தெரிவிக்கிறார். அப்ப சொல்றார், ஒன்றுடையாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப, வைகுந்தத்தில் நீயும் பிராட்டியும் மட்டும் இருக்கிறீர்கள் என்று சொன்னார் ஆழ்வார். என்ன சுவாமி, இப்பதான் ஸ்லோகத்தில் பார்த்தோம், ஆதிசேஷன், கருடன், விஸ்வக்சேனர், முக்தாத்மாக்கள், அப்சர பெண்கள் இத்தனை பேர் இருக்கிறார்கள்னு வேதம் சொல்லுகிறதே, ஆழ்வாரணமோ தனியா நீயுமே நிலா நிற்ப, நீங்க 2 பேர் மட்டுமே இருக்கிறீர்கள்னு ஏன் சொல்றார்னால், ஒரு வீட்டில் குழந்தைகள் பெற்றோர்கள் எல்லாம் இருக்கும்போது யாருடைய வீடுன்னு சொன்னால் அது வராகசுவாமியினுடைய வீடு, வராகசுவாமி அங்கு வாழுகிறார் அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன் அவருக்கு மனைவி இல்லையா, அவருக்கு குழந்தைகள் இல்லையான்னா, சுவாமி எல்லாரும் சேர்ந்து வாழுகிறார்கள், வராகசுவாமி வாழுகிறாள்னா அவரோட மனைவி குழந்தைகள் எல்லாரும் அவரோட சேர்ந்தவர்கள் தானே, அவருக்கு பணிந்தவர்களாக பவ்யமாக இருக்கிறபடியால் அவரோடு வாழ்கிறார்கள்னு சொல்லலாம். அதை போல வைகுந்தத்துக்கு போனா தனியா நித்தியசூரிகள் இருக்கார்கள்னு சொல்லக்கூடாதாம். நித்தியசூரிகள் பகவானுடைய பிராட்டியினுடைய கைங்கரியத்துக்காகத்தான் இருக்கிறார்கள். அப்ப இந்த 2 பேர் இருக்கிறார்கள்னு சொன்னாலே தங்களுடைய பரிஜனங்கள் தங்களுடைய உதவியாளர்களோடு சேர்ந்து இருக்கிறார்கள்னு பொருள். தனியா இன்னொருத்தர சொன்னா அவருக்கு ஒரு சுவாதந்திரம் இருக்கு என்று ஆகிவிடும். அப்படி இல்லாமல் பெருமானும் பிராட்டியும் ஆனந்தமாக ஆட்சி செய்யக்கூடிய இடம் வைகுந்தநாதன், வைகுந்தவல்லி என்று பெருமானுக்கும் பிராட்டிக்கும் திருநாமம். தாயாரையும் சேவித்துக் கொண்டோம். இந்த ஊர் புஷ்கரணிக்கு ரொம்ப விசித்திரமான பெயர், ஐரம்மத புஷ்கரணி என்று சொல்லப்படுகிறது. என்ன சுவாமி வாயிலே நுழையில, ஐரம்மதம்னா என்னவென்றால் இது வைகுந்தத்தோடு ஒரு தொடர்பு. வைகுந்தத்தில் இதே போல ஐரம்மதம்னு ஒரு ஏரி, ஒரு குளம் உண்டு. விரஜா நதின்னு சம்சாரத்துக்கும் வைகுந்தத்துக்கு நடுவில் விரஜா நதி இருக்கு. அதை தாண்டி வைகுந்தத்துக்குள்ள போனோம்னால் அங்க பல குளங்கள், பல நீர்நிலைகள் உண்டு. அதுல ஐரம்மதம் என்கிற ஒரு முக்கியமான தீர்த்தம் உபனிஷத்துக்களிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த ஐரம்மதத்தை போலவே இந்த தீர்த்தம், வைகுந்தநாதன் கிளை இறங்கி வந்தா ஐரம்மத தீர்த்தம் கிளை இறங்கி வராதா? அதனால தீர்த்தமும் ஐரம்மத தீர்த்தம் என்றே வழங்கப்படுகிறது. விமானம் முகுந்த விமானம் என்று அழைக்கப்படுகிறது. முகுந்தன் ரொம்ப அழகான பெயர். மு என்கிற எழுத்து மோக்ஷத்தை குறிக்கும், விடுதலை, மோக்ஷம். கு அப்படின்னா ஆனந்தம் என்று பொருள். த என்றால் கொடுப்பவர் என்று பொருள். அப்ப மு கு த, மோக்ஷம் என்னும் ஆனந்தத்தை வழங்கக்கூடியவர். பகவான முகுந்தன்னு கூப்பிடுறோமோ இல்லையோ, நமக்கெல்லாம் மோக்ஷம் வழங்கக்கூடியவர் அவர்தான். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்விசந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி. உலகத்தை படைத்து காத்து அழிப்பவர் எவரோ, தன்னை பற்றினவர்களுக்கு மோட்சத்தையே வழங்கக்கூடியவர் எவரோ அவர்தான் முழுமுதற் கடவுள் பிரம்மம் என்று உபனிஷத்து உபதேசிக்கிறது. இப்போ பகவான் தான் மோட்சம் வழங்கக்கூடியவர். வைகுந்தநாதனே கீழே வந்திருக்கார், ஐரம்மத தீர்த்தம் கீழே வந்திருக்கு. அப்ப விமானமும் முகுந்த விமானம் மோட்சத்தை கொடுக்கும் பகவானையே உள்ளடக்கி கொண்டது. இப்படி எத்தனையோ சிறப்புகள் இந்த திருத்தலத்துக்கு உள்ளன. இந்த திருத்தலத்தை திருமங்கையாழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழி என்கிற பிரபந்தத்திலே 2ஆம் பத்து 9ஆம் திருமொழி அதுல 10 பாசுரங்களாலே மங்களாசாசனம் பாடியிருக்கிறார். இந்த ஊரினுடைய சூழல், அதனுடைய அழகு, கோவிலினுடைய அழகு, கீழே பார்த்தோமே பல்லவ மன்னன், அவனுடைய பெருமைகள் எல்லாத்தையும் சேர்த்து பாடுகிறார். சொல்லுவன் சொல்பொருள் தான் அவையாய் சுவை உரு ஒலி நாத்தமும் தோத்தமுமாய் நல்லறன் நாரணன் நான்முகனுக்கு இடம்தான் தடம் சூழ்ந்த அழகாய கச்சி பல்லவன் வில்லவன் என்று உலகில் பலராய் பலவேந்தர் வணங்கு கடல் பல்லவன் மல்லையர்கோன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே. கீழே பார்த்தோமே பல்லவன் வில்லவன் 2 பேருக்கு காட்சி கொடுத்தார்னு, அந்த கதையும் கொண்டு வந்து சேர்த்து விட்டார். பலவேந்தர் வணங்கு கழல் பல்லவன், இது பரமேஸ்வர பல்லவன், பரமேஸ்வரவர்மனை பற்றி சொல்லுகிறார். பல மன்னர்கள் வந்து இவனை வணங்குவார்களாம். வீரக்கடலை தன்னுடைய திருவடிகள் காலிலே சாத்தி இருக்கிறான். அப்படிப்பட்ட மல்லையர்கோன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே. இதுதான் பகவான் அப்படி இருக்கக்கூடிய திவ்யதேசம். சொல்லுவன் சொல்பொருள் தான் அவையாய். உலகத்தில் எந்த வார்த்தையை பயன்படுத்தினாலும் அந்த வார்த்தையால குறிப்பிடப்படுகிற பொருள் பகவானாத்தான் இருக்குமா. அதே எப்படி சுவாமி, நான் ஆடுன்னு சொன்னேன்னா ஆட்டைத்தானே குறிக்கும், மாடுன்னு சொன்னேன்னா மாட்டைத்தானே குறிக்கும்னு நமக்கு கேள்வி வரும். மாடுன்னு ஒரு பிராணியை பார்க்குறோமா, மாட்டுக்குள்ள ஒரு ஜீவாத்மா இருக்காரா, அந்த ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மா இருக்காரா? அப்ப மாடுன்னு சொன்னாலே பரமாத்மா தான். மாடு வடிவத்தோடு கூடிய ஜீவாத்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா, இதுதான் மாடு என்கிற சொல்லுக்கு பொருள்.
மேஜை அப்படின்னு சொன்னா மேஜைக்குள்ள ஜீவாத்மா, ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா. அப்ப மேஜை என்பதும் பரமாத்மாவுக்கு பெயர், ஆடு என்பதும் பரமாத்மாவுக்கு பெயர். இப்ப ரங்கநாதன் கூப்பிட்டா அடியன் தானே என்னன்னு கேட்கிறேன். அடியேன் என்பவன் ஒரு ஆத்மா. ரங்கநாதன் என்கிற பெயர் இந்த உடலுக்குத்தானே வைக்கப்பட்டது. அடியன் பறந்து 10 நாள் கழிச்சு இந்த உடம்புக்கு ரங்கநாதன் பேர் வச்சிருப்பா. ஆத்மாவுக்கெல்லாம் பேர் வைக்க முடியாது. இந்த பிறவியில இந்த பெயர், போன பிறவியில வேற பெயர், அடுத்த பிறவி எடுத்தா பெயர் இருக்குமா? நாயா பூனையா பிறந்தா இப்ப இந்த காலத்துல நாய்க்கும் பூனைக்கும் கூட பேர் வைக்கிறா, அதனால வைப்பாளோ என்னமோ. ஆனா எந்த பெயரும் எல்லா பிறவிகளிலும் இருக்கணும்னு சொல்ல முடியாதே. அப்ப ஆத்மாவுக்கு பெயர் கிடையாது. ஆனா உடலுக்கு இருக்கும் பெயர் ஆத்மாவையும் குறிக்கிறதல்லவா? அதை போல உலகத்தில் என்ன சொல்லாக இருந்தாலும் அது உள்ள இருக்கிற அந்தர்யாமியான பகவானைத்தான் சொல்லும். அவன்தான் அனைத்துமாகவும் இருக்கிறார். அது அவன்தான் ஒலி, அவன்தான் சுவை, அவன்தான் மனம், அவன்தான் நிறம், அனைத்தும் அவன்தான். அவன் இருக்கிற ஊர் பரமேஸ்வர விண்ணகரம் என்று ஒரு பாசுரத்தில் தெரிவிக்கிறார். கடைசி பாசுரத்தில் பலஸ்ருதி சொல்றார். பார்மன்னு தொல்புகழ் பல்லவர்கோன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகர் மேல் கார்மன்னு நீழ்வயல் மங்கையர்தம் தலைவன் கலிகன்னி குன்னாது உரைத்த சீர்மன்னு செந்தமிழ் மாலை வல்லார் திருமாமகள் தன் அருளால் உலகில் தேர்மன்னராய் ஒலிமா கடல் சூழ் செழுநீர் உலகாண்டு திகழ்வர்களே. இந்த 10 பாசுரங்கள் பரமேஸ்வர விண்ணகரம் பெருமானை பற்றி நாம் பாடினேனே. கார்மன்னு நீள் வயல் மங்கையர் தம் தலைவன், மங்கையரான மங்கதேசத்தைச் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் தலைவனான நான் இந்த பெருமானை பற்றி பாடினேனே. இதை கற்றீர்கள் என்றால் திருமாமகள் தன் அருளால், பகவானுடைய அருள்னு அவ சொல்லல, வைகுந்தவல்லி தாயார் இருக்காளே அந்த தாயாருடைய அருளை முழுமையாக பெறுவீர்கள். தாயார் அருள் கிடைத்தால் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்காது? எல்லாமே கிடைக்கும். பெரிய அரசர்களைப் போல ஆளலாம். உலகில் தேர் மன்னராய் ஒலிமா கடல் சூழ் செழுநீர் உலகாண்டு திகழ்வர்களே. பெரிய தேரோடு கூடிய மன்னவர்களாக கடல் சூழ்ந்த மண்ணுலகத்தையே ஆளக்கூடியவராக ஆவீர்கள் என்று ஆழ்வார் பலஸ்ருதியோடு முடிக்கிறார். அத்தனை அரசர்களுக்கு அனுகிரகித்த பெருமாள் இல்லையோ. அப்ப நாமும் வணங்கினோம் என்றால் நம்மையும் அரசனாக ஆக்கி விடுவார். சுவாமி, நான் அரசனாகி என்ன பண்ண போகிறேன்னால், அரசனாகி பணம் சம்பாதித்து ஒன்றும் செய்ய போவதில்லை. நல்ல காரியங்கள் நிறைய பண்ணலாமோ இல்லையோ, தர்மத்தை செய்வதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த அளவுக்காவது நமக்கும் அந்த ஆட்சி வேண்டும். அப்படி ஆழ்வார் பாடுகிறார். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இந்த ஊரை பற்றி பாடும் பொழுது, பதத்தமிழால் தன்னையே பாடுவித்து என்னை தன் பதத்த அடியார்க்கே ஆட்படுத்தான் இதத்த பரமேஸ்வர விண்ணகரான் பல ஆண் வரமேச்சு உரல் அணைந்த மால் என்று தெரிவிக்கிறார். கொஞ்சம் கட்டமான வார்த்தைகளை எல்லாம் போட்டிருக்கார். பகவான் யாரு? பரமேஸ்வர விண்ணகரான். இந்த ஊரில் இருக்கக்கூடியவர். பல ஆண் வர மேச்சு, கூட்டங்கூட்டமா மாடுகள் வர வர எல்லாத்தையும் மேய்த்து இடையனாக பகவான் கண்ணனாக மேய்த்தாரே. உரல் அணைந்த மால், யசோதை கட்ட உரலோடு கட்டுப்பட்டிருந்தாரா? அந்த பகவான் பரமேஸ்வரத்தில் விண்ணகத்தில் இருக்காரே, அவர் என்ன பண்ணார்? பதத்தமிழால் தன்னையே பாடுவித்து, என்னை இந்த பாசுரங்களால் அவனை பாட வைத்தவனே அவன்தான். நானாக பாடினேன்னு சொன்னா பைத்தியக்காரத்தனம். உள்ளுக்குள்ள பகவான் இருந்துதானே பாட வைக்கிறான். அப்ப அவனே என்னை கொண்டு அவனை பாடிக்கொண்டான். தொண்டை மண்டலத்தில் தொடங்கிலிருந்து நீங்களும் வரதராஜ பெருமானை எப்போது சேவிப்போம் என்று காத்திருப்பீர்கள். அவரை தவிர மற்ற எல்லா கோவிலையும் முடிச்சிட்டோம். இனி தேவப்பெருமானுடைய கதை என்ன, எப்படி அவதரித்தார், அவர் கோவில் எப்படி, என்னென்ன சன்னிதானங்கள், பெருந்தேவி தாயாருடைய பெருமை, அவருடைய உற்சவங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக அனுபவிப்போம்.